யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போமேயானால் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்திலே 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். மோசையை குறித்து இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது. அந்த 20 லட்சம் ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் அவனுடைய கையிலே கொடுத்தார். அந்த ஜனங்களை பத்திரப்படுத்த வேண்டியது அவனுடைய வேலை. அந்த ஜனங்களை கொண்டு போய் கானான் தேசத்திலே சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை கர்த்தர் அவன் கையிலே கொடுக்கிறார். ஆனால் அவன் நினைக்கிறான், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனங்கள் கீழ்ப்படிதல் இல்லாத ஜனங்கள். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் மிகவும் கர்த்தரை கோபப்படுத்தினார்கள். இந்த ஒர்க்கை நான் எப்படி முடிக்க போறேன், இவர்களை கொண்டு நான் எப்படி சேர்க்க போகிறேன். அந்த ஜனங்களை குறித்த ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய பயம் அவனுக்குள்ளே வருகிறது. அந்த தலைவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தான் அது தெரியும். அது மிகப்பெரிய அங்கலாய்ப்பு. அப்போ அவனுடைய இருதயத்தில் இளைப்பாறுதலே இல்லை. நான் எப்படி சமாதானமா இருக்கிறது? இவ்வளோ பேர்ல என்ன நடந்தாலும் என்னதானே கேட்பாங்க. அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ பயப்படாத, நான் உனக்கு வெகு சீக்கிரத்திலே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே நீர் என் கூட வரணும், ஆண்டவரே என் கூட இல்லைன்னா நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு கேட்கிற அந்த மனுஷனுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் இளைப்பாறுதல் தருவேன். நான் நம்புறேன், உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நினைத்து, குடும்ப பாரத்தை நினைத்து, எப்படி இந்த குடும்பத்தை நடத்த போகிறேன், எப்படி இந்த வேலையை நான் செய்ய போகிறேன், எப்படி இவர்களை எல்லாம் காப்பாற்ற போகிறேன் என்று மோசையை போல உங்களுடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருக்குமே ஆனால், இளைப்பாறுதல் அற்றிருக்குமே ஆனால், நான் நம்புறேன் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்க எப்படி செய்ய போறீங்கன்னா இளைப்பாறுதலோட செய்ய போறீங்க. ஆமென் சொல்லுங்கள். சமாதானத்தோட செய்ய போறீங்க, சஞ்சலம் இல்லாம செய்ய போறீங்க. ஏன்னா கர்த்தர் சமூகம் உங்களுக்கு முன்பாய், கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து போக போகிறது. அப்பொழுது உங்க கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை நீங்கள் இளைப்பாறுதலோடு செய்ய போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இது என் தலைமையில இந்த அபிஷேகம் வரணும்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா சில நேரத்தில் சிலருடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம ரொம்ப சஞ்சலத்தோட செய்கிறோம், நிறைய பயத்தோட செய்கிறோம். ஒரு பொறுப்பு அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டா நிறைய பேருக்கு தூக்கம் அவங்கள விட்டு போயிடுது. ஐயோ என்னால் தூங்கவே முடியல, இது முடிக்கிற வரைக்கும் என்னால் தூங்க முடியாது, இது முடிக்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் இருக்காது. இப்படி உடனே அடுத்த வேலை ஆரம்பிக்கும் போது திரும்பவும் அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டம். இல்லை, நான் நம்புறேன் நம்ம கையில் கொடுக்கப்படுகிற எல்லாவற்றையும் நம்ம சஞ்சலத்தோட செய்யக்கூடாது. நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இளைப்பாறுதலோட பண்ணணும். உங்க கையில எவ்வளோ கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கொடுத்தாலும், உங்க கையில எவ்வளோ பெரிய பொறுப்புகளை கொடுத்தாலும் நீங்க சஞ்சலத்தோட செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய அபிஷேகம். என்னன்னா அதை இளைப்பாறுதலோட செய்யணும். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க அப்படி செய்யாமல் இருக்கலாம். பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான், என் கையில் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் எனக்கு தூக்கம் போயிடும், எனக்கு அது முடிக்கிற வரைக்கும் என்னால் நிம்மதியாகவே வாழ முடியாது. இப்போ அப்படிதான் நான் இருக்கிறேன், நான் அப்படி படபடத்துட்டே இருக்கிறேன். இந்த காரியம் எப்படி ஆகுமோ, இந்த காரியத்தை எப்படி செய்ய போறேனோ, பிள்ளையை எப்படி கரை சேர்த்த போறேனோ. இல்லை, நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை 100% நம்புறேன். ஆண்டவர் இனி உங்க கையில கொடுக்க போடுகிற பொறுப்பை நீங்க எப்படி செய்ய போறீங்கன்னா இளைப்பாறுதலோட சமாதானமா நம்புறவங்க சத்தமா கையை மேல உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், கர்த்தர் உங்களை இளைப்பாறுதலா இனி இந்த மகளுடைய திருமண காரியம், மகனுடைய திருமண காரியம், அந்த வேலை காரியம் கர்த்தர் இளைப்பாறுதலாய் செய்ய பண்ண போறாரு. சோ மோசைய ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமே? எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம், வருஷம் தோறும் ஆதார் மாதம் 14-15 தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும்
மாறின மாதமாகவும் ஆசரித்து. ஆமென் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். வருஷம் தோறும் ஆதார் மாதத்திலே 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்குள்ளே நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சூசான் அரண்மனையிலே நடக்கிற சம்பவம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய யூதா ஜனங்கள் கலக்கமானார்கள். துஷ்ட ஆமான் என்கிற ஒரு மனிதனாலே அவர்களுடைய இருதயம் இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அந்த ஆமான் என்கிறவன் யூத ஜனங்களை கொல்லுவதற்காக ராஜாவினிடத்திலே போய் சகல உரிமையும் வாங்கி கொண்டு அவர்களை கொல்லுவதற்கான சட்டமும் பிறப்பிக்கப்பட்டது. அப்ப எல்லாருடைய இருதயமும் இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி, இந்த நாள் உனக்கு முக்கியமான நாள், இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள், இந்த நாளை நீ நோட் பண்ணிக்கோ, இனி ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் நீ குறிக்க வேண்டியது உனக்கு இது இளைப்பாறுதலை கட்டளையிட்ட நாளாய். அன்று ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை தந்தார். இனி உன்னுடைய காலம் வரைக்கும் இந்த இளைப்பாறுதல் உனக்கு தொடரும் என்று கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்கள். நானும் அதே போல இந்த வார்த்தையை அப்படியே நம்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே ஏதோ ஒரு துஷ்ட ஆமானாலே நீங்கள் இளைப்பாறுதல் அற்றிருக்கலாம். பாஸ்டர், அந்த ஒரே ஒரு நபர்னால நான் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு அந்த இளைப்பாறுதல் திரும்ப கிடைக்குமா? அந்த மனுஷனால எவ்வளவு சஞ்சலம், அந்த பிரச்சனையினால எவ்வளவு சஞ்சலம். கர்த்தராகிய ஆண்டவர் எழுத்தின்படி வாக்கு கொடுக்கிறார். இல்லை, அந்த ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் அறிவித்தது போல இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் அந்த இளைப்பாறுதலின் நாளை இன்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். வருஷம் தோறும் நீங்கள் இனி இந்த நாளை கொண்டாட போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் கொண்டாடுகிற இன்னைக்கு கர்த்தர் அந்த இளைப்பாறுதலை எனக்கு தந்தார். இனி மரணம் வரைக்கும் எனக்கு அப்படிப்பட்ட சஞ்சலம் அந்த மனுஷனாலே இல்லை. ஏனென்றால் உன்னை எதிர்க்கிறவர்கள் ஓடி போவார்கள். ஆமென் சொல்லுங்க. 2 கையை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை 100% எஸ் எஸ் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நடக்கிறது. கேளுங்க, நல்ல நல்ல சத்தம் வரட்டும் அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து. இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே. ராஜா, இந்த வார்த்தை எனக்குத்தான். எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும். இந்த வசனத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், இதை நான் சுதந்திரப்படுத்தி கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஸோ நம்ம தேவனை குறித்து நாம் எப்படி சொல்ல போறோம்னா, அவர் சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். நான் இதை என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே லிட்டரலாக நான் உணர்ந்திருக்கிறேன். சில காரியங்களை குறித்து இளைப்பாறுதலற்று பல ஆண்டுகள், அது சரியான தங்குற இடம் அமையாது, குடியிருக்கிற வீடு அப்படி அமையாது. பார்த்தீங்க அப்படின்னா ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் இளைப்பாறுதலே இருக்காது. சஞ்சலம், ஒரே பிரச்சனை, ஒரே மனிதர்களுடைய பல பக்கத்தில் அப்படி நெருக்கமாக இருக்கும். ஆனால் சில நாட்களில் நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அப்படியே கர்த்தர் அந்த கிருபையாய் ஜபங்களை எப்படி நடத்துகிறாருன்னா இளைப்பாறுதலோடு நடத்துகிறார். ஹல்லேலூயா. இது ஒரு லாக்டவுன் காலங்கள் தான். ஆனால் இப்படிப்பட்ட காலத்திலையும் திருச்சபையிலையும் கொஞ்சம் பேர் வந்து ஆராதிக்கிறது போல டெய்லி காலையிலையும் மாலையிலையும் காலையிலையும் மாலையிலையும் நம்மளை சஞ்சலமே இல்லாமல் இந்த சூழ்நிலையில் இளைப்பாறுதலாக ஆராதிக்க பண்ணுறாரு. அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அவரை மாதிரி ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. நான் சொல்கிறேன், இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்கள் நிறைய பேர் நிம்மதியாக தூங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? படுத்த உடனே சிலர் தூங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை யார் தர்றான்னா கர்த்தர். அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும், இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலையும், இத்தனை புயல் அடிக்கும் போதும் கர்த்தர் உங்களை சாப்பிட வைக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வேலைகளை செய்ய வைக்கிறார். நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, அந்த இளைப்பாறுதலை கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஒருவேளை சூழ்நிலை அப்படி இல்லாவிட்டாலும் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இனி நீ நிம்மதியாய் நீ நித்திரை செய்வாய், நீ சுகமாய் படுத்திருப்பாய், உன் சஞ்சலங்கள் அப்படியே மாறி போகும், உன் போர் முடிந்தது. இனி கர்த்தர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை இன்னைக்கு நீங்கள் முழுவதும் வீட்டில், வேலை ஸ்தலத்தில், எங்கே போனாலும் இந்த வார்த்தையை உச்சரிக்கணும்.
என்ன சொல்லணும்னா, என் தேவன் எனக்கு என்ன செய்ய போறாருன்னா ஒரு இளைப்பாறுதலை தரப்போறாரு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டத்தோட அல்ல, அப்படியே நல்ல இருதயத்தோட அப்படி சமாதானமாக செய்ய போறோம். நான் இந்த நம்முடைய திருச்சபையினுடைய இப்பொழுது இருக்கிற இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது நான் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்தை சஞ்சலமா செய்யக்கூடாது, இந்த ஊழியத்தை கஷ்டமா செய்யக்கூடாது. எத்தனையோ ஊழியங்களை அப்படி செஞ்சாச்சு, வருத்தத்தோட கஷ்டத்தோட இளைப்பாறுதல் இல்லாம இது எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ, இவன் என்ன பண்ணுவானோ, அவன் என்ன பண்ணுவானோ, இப்படி பயத்தோட நிறைய செஞ்சாச்சு. ஆனா இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பை நான் எப்படி செய்யணும் அப்படின்னா, அப்படியே இளைப்பாறுதலா செய்யணும் ஆண்டவரே, சமாதானமா செய்யணும் ஆண்டவரே. நேற்றைக்கு இரவுல கூட இந்த வார்த்தையை கொடுக்கும்போது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஃபர்ஸ்ட் இதை எனக்காக தான் ஜெபம் பண்ணேன். ஏன் அப்படின்னா, தேவை ரொம்ப பெருசு இல்லை, செய்ய போற வேலை மகா பெரிய பிரபுக்கு செய்ய போற வேலை இல்லை, இது சத்துருவோட போராடுகிற ஒரு வேலை இல்லை, அந்தகார இருளில் இருக்கிற பலரை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு கொண்டு வர்ற வேலை, இது சாதாரணமானது அல்ல, இது டைரக்டான ஒரு பெரிய போர் மாதிரி. ஆனால் இந்த வேலையை நான் நம்புறேன், நம்ம கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்புறோம். நம்ம எப்படி செய்ய போறோம்னா, கர்த்தர் நம்ம எப்படி செய்ய வைக்க போறாருன்னா, ஹல்லேலூயா, கர்த்தர் அப்படியே இளைப்பாறுதலா செய்ய வைக்க போறாரு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அதற்காய் நம்மோட ஆட்களை கர்த்தர் எழுப்புவார், அதற்காய் கர்த்தர் ஞானிகளை நமக்காய் கர்த்தர் எழுப்புவார், அதற்காய் கர்த்தர் காரியங்களை நமக்கு கைகூடி வர பண்ணுவார், அதற்காய் பரலோகத்தையே கர்த்தர் நமக்காய் கர்த்தர் திறப்பார். ஆமேன். சில காரியங்கள் எல்லாம் நம்ம மனசுல யோசிச்சா நம்மளால இளைப்பாறுதலா இருக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல். லிட்டரலா கர்த்தர் அதை தருவாரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க, ரொம்ப நன்றி சொல்லுங்க. நான் சொல்றேன், பெரிய வாக்குத்தத்தம் இது, ரொம்ப ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். அந்த அப்படியே பீஸ்ஃபுல்லா ஒரு வாழ்க்கை வாழ்றது அப்படின்றது இன்னைக்கு நிறைய கோடிக்கணக்கான பேருக்கு இல்லைங்க. அந்த பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை கோடிக்கணக்கான பேர் இல்லை. எப்பவும் அவங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு சஞ்சலம் தொடர்ந்துட்டே இருக்குது, மனசுல ஒரு சஞ்சலம் இருந்துட்டே இருக்கு. 24 மணி நேரமும் அவங்க இருதயத்தில் ஒரு சஞ்சலம் இருந்துட்டே இருக்குது. இல்லை, நான் சொல்றேன், அதை நீங்க போராடி ஜெயிக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம இந்த உலகத்துல யாரு ரிலாக்ஸா இருக்கிறாங்களோ இல்லையோ, யாரு நம்ம ரிலாக்ஸா இருக்கணும்னா நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவனை அல்லவா, நாம் பிடித்திருக்கிறது மகா பெரிய பிரபுவை அல்லவா. அதனால ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த 3 விதமான இளைப்பாறுதலை ஒரு மனுஷனுக்கு தேவை. நம்பர் 1, முதலாவதாக யோசனையில் இளைப்பாறுதல் தேவை. எதுல இளைப்பாறுதல் தேவை? நம்முடைய யோசனையில இளைப்பாறுதல். நீ உன்னுடைய திரளான யோசனையினால் இளைத்து போனாய் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா, முதல்ல யோசனையில நீங்க இளைப்பாறுதலுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். திரளா யோசிக்க கூடாது, அதிகமா யோசிக்க கூடாது, நிறைய யோசிச்சு நீங்கள் சஞ்சலப்பற்றக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் உங்களுடைய யோசனையில இளைப்பாறுதல். நம்பர் 2, இரண்டாவது உங்களுடைய மனசுல இளைப்பாறுதல் உங்களுக்கு வேணும். சில காரியங்கள் எல்லாம் மனசுல கொண்டு போகக்கூடாது, சில கஷ்டங்களை எல்லாம் மனசுல கொண்டு போகக்கூடாது. உங்க மனசை இளைப்பாறுதலா வைக்கணும். நம்பர் 3, மூன்றாவது உங்கள் சரீரத்திலே இளைப்பாறுதல். எல்லாருக்கும் நம்முடைய சரீரத்தை கவனிச்சு அந்த சரீரத்தில் இளைப்பாற பண்ணணும். இந்த 3ம் தேவ பிள்ளைகளுக்கு அவசியம். இன்றையிலிருந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்க யோசனையில உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இளைப்பாறுதல். சிலரை பாருங்க, எப்பவும் ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருப்பாங்க, நெகட்டிவா யோசிச்சிட்டே இருப்பாங்க, அந்த யோசனையை நிறுத்தவே மாட்டாங்க. இல்லை, உங்களுடைய யோசனையை நிறுத்துறதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்னால் முடியல பாஸ்டர், எனக்கு யோசிச்சிட்டே இருக்குது, அப்படியே யோசனை வந்துட்டே இருக்குது. இல்லை, அந்த நேரத்தில் பாட்டு பாடுங்க, அந்த நேரத்தில் பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை எடுத்து வாசிங்கள், வேதத்தை எடுத்து வாசிங்கள், நிறைய செய்திகளை கேளுங்க. ஆனால் உங்களுடைய யோசனையில் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இளைப்பாறுதல் இருக்கணும். ரொம்ப ஒரு ஆண்டவருடைய பிள்ளை யோசிச்சு நீங்க இளைப்பாறுதலை பறிகொடுத்துடக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக உங்க மனசை எப்படி வைக்கணும் அப்படின்னா எப்பவும் இளைப்பாறுதலாய் வைக்கிறதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும்.
மனசுல சஞ்சலங்களை கொண்டு வரவே வேண்டாம். நம்பர் 3, சரீரத்தில் என்னன்னா அந்தந்த நேரத்திற்கு தேவையான இளைப்பாறுதலை சரீரத்தில் பெற்றுக்கொள்ளணும். இந்த 3லையும் நீங்க இளைப்பாறுதலை நீங்கள் இந்த இளைப்பாறுதல் வேண்டும் என்று கவனம் செலுத்துவீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.